சார் இந்த பையன் இல்லாத அட்டூழியம் பண்ணுறாங்க ஹாஸ்டலில். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டல் நம்ம எங்ககிட்ட வசதி இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்டல் சொல்லி தான் நம்ம நம்பி சேர்க்குறோம். நம்பி சேர்த்து இந்த பையன் எவ்வளவோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான். ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போய் இந்த பையன் சொல்லவும் ஹாஸ்டல் வார்டன் சார் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே எடுக்கலவர். ஹாஸ்டல் வார்டன் சொல்லி எந்த ரெஸ்பான்சிபிளும் எடுக்கல. நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் இந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. செக்ஸ் பண்ண கூப்பிட்ருக்கானுங்க. இந்த பச்சை பையனுக்கு என்ன சார் தெரியும்? இந்த பையனை செக்ஸ் பண்ண கூப்பிட்ருக்கானுங்க. அந்த வெளியே சொன்னால் வெக்க கேட்டு ஸ்கேலை வச்சு அளந்துருக்கானுங்களாம். ஸ்கேலை வச்சு அளந்துருக்கானுங்க 3 பசங்க. சப்போஸ் என் பையன் செத்தே போயிருந்தானா நான் எங்கே சார் நான் என்ன சார் பண்ணுறது? நான் என்ன சார் நான் பண்ணுறது? இந்த வயசில் ஹாஸ்டலில் தண்ணி கஞ்சா பீடி எல்லாமே இந்த பசங்க குடிக்கிறானுங்களாம். இதை ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொல்லவும் சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாப்புல. அதுக்கு நான் திருப்பிட்டு கேட்டேன், சார் எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் ஹாஸ்டல் வார்டன்னா அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல. அநேக இப்போ நாங்கள் பையனுக்கு நீதி வேணும் சார். எங்களுக்கு நீதி வேணும். நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கட்டும் சார். நைட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி விட்றாங்க. நைட்டு தூங்க முடியல. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு அடிக்கிறாங்க. துணி தைக்க சொல்கிறாங்க நைட்டு எழுந்திரிச்சு. இந்த மாதிரி ஆபாசமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பாத்ரூம் கூப்பிட்றாங்க நைட்டு தனியாக கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கழட்டுறான்னு சொல்லி நான் ரூமில் தனியாக கட்டில் படுக்க அதெல்லாம் நீ கீழே போட்டுறேன். நான் நீ எந்த கரு ஜாதிரா அப்படின்னு கேட்குறாங்க சார். வார்டன்ட்ட சொன்னால் வார்டன் எந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாரு. வீட்டில் சொன்னீங்களா? வீட்டில் சொன்னேன். அதாவது எதனால உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தாங்க? அது தெரியும் சார். அவங்க அப்போ டெய்லி அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. வேற எதுவும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? வேற டார்ச்சர் இல்லை சார். அதான் சார் ரீதியான தொந்தரவு பண்ணாங்களா? ஆமாம் சார். அதான் கூப்பிட்றேன் சார். இந்த சட்டி அவுத்துறது, துணி அவுத்துட்டு என்ன அவங்க உயிரிழந்தெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கானுங்க சார். அதெல்லாம் பார்த்தா காயமாக இருக்கு எல்லாமே. இல்லை நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோம். கொடூரமாக தெரியாத உன்னை அடிக்கும்போது உங்கள் வார்டன் இருந்தாராங்க? அப்போ இருந்தார். வார்டன் இருந்து கேட்கலையா அவரு? கேட்கல. சொல்லு அப்படியே. அது வார்டன் இருந்து சவுண்டு கேட்டு அவர் கேட்கல. ஃபோன் நோட்டிட்டு இருந்தாலும் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சொன்னாலும் கேட்காம எந்த ரெஸ்பான்ஸும் எதுவும் எடுக்க மாட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.